Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 6.2ல क्वेश्चन நம்பர் 12 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் क्वेश्चन நம்பர் 13ல இருந்து சால்வ் பண்ணுவோம். சோ 13th क्वेश्चन என்ன அப்படினு பாருங்க. On which of the following intervals is the function f given by f of x equal to x power 100 plus sin x plus minus 1 is strictly decreasing அப்படினு கொடுத்துட்டு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. எந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் strictly decreasing அப்படினு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A வந்து என்ன அப்படினா 0,1, B வந்து π/2, π, C வந்து 0,π/2 and D வந்து none of these அப்படிங்கற ஆப்ஷன், ரைட்? சோ டெஃபினட்டா ஒன்னாவது இருக்கும். சோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி வரதுக்கான கேஸ் ரொம்ப ரேர் தான். ஓகே, சோ இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given என்ன பண்ணோம், ப்ரொசீஜர் அதேதான். ஒன் டைம் given ஃபங்க்ஷன் எடுத்துட்டு ஒன் டைம் டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேட்டிங் டு 0 அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்றோம். அதை வச்சு இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணி டிக்ரீசிங்கா இன்க்ரீசிங்கா அப்படிங்கறத செக் பண்ணோம். அவ்வளவுதான் விஷயம், ரைட்? So first given என்னன்னு பாருங்க, f of x equal to x power 100 plus sin x minus 1. So given function எழுதியாச்சு. என்ன பண்ணோம், differentiating both side with respect to x. So ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiate பண்றேன். So you will get f dash of x is equal to x power n. So n x power n minus 1. So 100 into x power 99 plus sin x differentiate பண்ணீங்கன்னா plus cos x தான். 1 constant 0 ஆயிரும். So that this is your function right now. அப்ப in 0,1 இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், 100 into x power 99 வந்து டெஃபினட்டா greater than 0 தான். இந்த 0ல இருந்து 1 வரைக்கும் என்ன வேல்யூ இங்க கொடுத்தாலும் it is positive quantity always. அதே மாதிரி cos x வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவ் தான், சரி, ரைட்? 0 to 1 குள்ள அந்த இன்டர்வல்ல cos x பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மேல தான் இருக்கும் 0 to π/2. சோ அந்த வேல்யூவும் பாசிட்டிவ் தான். சோ தட் f dash of x is greater than 0. இங்க நம்ம ஏதாவது θ வேல்யூல இருந்தா தான் அந்த π/2 அந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தா தான் கொடுக்க முடியும். 0 to 1ங்கறப்ப பாசிட்டிவ் மெஷர் தான். சோ அப்ப cos x நமக்கு பாசிட்டிவ். சோ அப்ப இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது, strictly increasing on 0,1 இன்க்ரீசிங்கா இருக்கு இந்த இன்டர்வல்ல 0,1ல. அடுத்த இன்டர்வல் என்ன கொடுத்திருந்தாங்க, π/2, π. சோ அப்ப இந்த இன்டர்வல்ல பார்க்கறப்ப 100 into x power 99 வந்து டெஃபினட்டா என்னது, பாசிட்டிவ். ஏனா இது இந்த ரேடியன்ல இருந்தாலும் இங்க x பிளேஸ்ல போடுறப்ப it is பாசிட்டிவ் தான், ரைட்? இப்போ 30 டிகிரி 13 போடுறீங்கன்னா which is positive quantity. cos x பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல என்னவா இருக்கும், less than 0வா இருக்கும். π/2 to பையில cos x வந்து நமக்கு less than 0வா இருக்கும். சோ எப்படி இப்போ cos ஓட டயகிராம் வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ 1ல 0ல 1ஆ இருக்கும். சோ இப்படி வந்து இப்படி போகுமா, சோ இந்த இடத்துல π/2ல it becomes 0 and பையில it becomes -1. அப்ப π/2 பை பார்க்கறப்ப இங்க இருந்து இங்க வருது. சோ it is என்னது, டிக்ரீசிங். இந்த இன்டர்வல்ல இருந்து இங்க வரும்போது it is decreasing. அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், less than 0 போட்டுருக்கோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் greater than 0, இந்த ஃபங்க்ஷன் less than 0. பட் இது பெருசான்னு பாத்தீங்கன்னா cos x பெருசா ஆர் 100 into x power 99 பெருசான்னு பாத்தீங்கன்னா இதுதான் பெரிய குவாண்டிட்டி, ரைட்? cos xங்கிறது ஆல்வேஸ் லைஸ் இன் பிட்வீன் -1 and +1 தான். பட் இது வந்து அதை விட பெருசா இருக்குன்றதுனால அப்ப இதுதான் பாசிட்டிவ். அப்ப வர்ற ஆன்சர் என்னவா இருக்க போகுது, பாசிட்டிவா தான் இருக்க போகுது. சோ தட் f dash of x வந்து நமக்கு greater than 0வா தான் இருக்க போகுது. சோ தட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா f of x is strictly increasing on π/2, π. ரெண்டாவது இன்டர்வல்லையும் strictly increasing தான் இருக்கு, ரைட்? சோ நெக்ஸ்ட் தேர்ட் இன்டர்வல் என்ன அப்படினா 0,π/2 மூணாவது இன்டர்வல். சோ இன் 0,π/2 100 into x power 99 வந்து பாசிட்டிவா தான் இருக்க போகுது இந்த இன்டர்வல்லையும், ரைட்? சோ which is always positive quantity. xங்கிறது இந்த வேல்யூ கொடுத்தாலும் it is positive. அதே மாதிரி cos xம் பாருங்க it is positive. சோ இந்த இடத்துல பாருங்க 0 to 90 π/2ல என்ன இருக்கும், 0 இங்க இருக்கும், π/2 இங்க. அப்ப 0 to π/2ல cos x மேல தான் இருக்கு, x axis ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. so that it is positive. அப்ப இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்ப நமக்கு என்ன ஆகுது, f dash of x is greater than 0. so அப்ப f of x is strictly increasing on 0,π/2. சோ அப்ப எல்லா இன்டர்வல்லையுமே நமக்கு என்ன ஆகுது அப்படினா strictly increasing தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் D தான் வந்து கரெக்ட். அப்ப எங்கேயுமே வந்து நமக்கு क्वेश्चन என்ன அப்படினா எங்க strictly decreasing அப்படிங்கறத நமக்கு கேள்வி. இங்க எல்லா இடத்துலயும் strictly increasing வந்ததனால எந்த இன்டர்வல்லையுமே strictly decreasing இல்ல. சோ ஆப்ஷன் D is the correct answer, right? பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி அதாவது none of these அப்படிங்கற ஆப்ஷன் கம்மியா தான் வரும் क्वेश्चनல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, சோ தட்ஸ் ஆல் ஃபார் this question. then 14th one என்ன அப்படினா
find the least value of a such that the function f given by f of x equal to x square plus ax plus 1 is strictly increasing. So அப்ப least value of a கண்டுபிடிக்கணும். அந்த a கண்டுபிடிக்கிற value நான் இங்க போடுறப்ப strictly increasing இருக்கணும். எந்த இன்டர்வல்ல அப்படின்னா 1,2ங்கிற இன்டர்வல்ல strictly increasing. strictly increasingனா உங்களோட f dash of x greater than 0 இருக்கணும். அதனால தான் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா least value. in case equal to மட்டும் நம்ம எடுக்கிறோம்னா அந்த வேல்யூவை டைரக்டா எடுத்துருவோம், ரைட்? பட் லீஸ்ட் வேல்யூனா which is greater than 0 or less than 0 அந்த மாதிரி கண்டிஷன் இன்இக்வாலிட்டியில் வரும். அதனால தான் லீஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? given f of x equal to x square plus ax plus 1 அந்த given எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட். ஸோ f of x பண்ணீங்கன்னா f dash of x, x square டிஃபரன்ஷியேஷன் 2x plus ax பண்ணீங்கன்னா a, ரைட்? ஸோ 2x plus a அப்படின்னு வந்துடும். தென் given f is strictly increasing on எந்த இன்டர்வல்ல கொடுத்துருக்காங்க? 1,2ல it is strictly increasing கொடுத்துட்டாங்க. அப்போ f dash of x வந்து greater than 0 அந்த இன்டர்வல்ல. ஸோ 2x plus a is strictly greater than 0. இந்த a இங்க கொண்டு வந்தீங்கன்னா 2x is greater than minus a. ஸோ அப்போ x should be greater than minus of a by 2 அப்படின்னு இருக்கணும். அவங்க கொடுத்திருக்க இன்டர்வல் 1,2 அப்படிங்கிற எல்லா இன்டர்வல்குள்ளேயும் இந்த மாதிரி x வேல்யூ greater than minus a by 2 இருந்துச்சு அப்படின்னா which is true, right? ஸோ அப்போ நம்மளை கேட்டது என்னன்னா a வேல்யூ. பட் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி அப்படின்னா that is x belongs to 1,2னா என்ன அர்த்தம்? x is lies in between 1 and 2, strictly 1 and 2, right? நாட் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இங்க க்ளோஸ்ட் பிராக்கெட் இல்ல, ஓப்பன் பிராக்கெட் தான். அப்ப we need to find the least value of a. ஸோ அதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ minus a by 2 என்னவா இருக்கும்? which is equal to 1 இருக்கும். லீஸ்ட் வேல்யூ. இப்போ 1 சின்னதா 2 சின்னதா கேட்டிங்கன்னா 1 தான் சின்னது. அப்ப எனக்கு தேவை a ஓட வேல்யூ லீஸ்ட் 1 இருக்கணும். அப்ப இந்த minus a by 2 is greater than x. அப்ப அந்த x lies in between 1 and 2. அப்ப இதுல எது லீஸ்ட் வேல்யூ 1? அப்ப 1 மட்டும் வச்சு நம்ம பேசுறோம். அப்ப இந்த minus a by 2 என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். ஏன்னா 1 விட பெருசா இருந்துச்சுன்னா which is greater value போயிடும். அப்ப 1 தான் எனக்கு லீஸ்ட் வேல்யூவா இருக்க முடியும் நான் இங்க போட வேண்டிய கேஸ். அப்ப minus a by 2 equal to 1. so அப்ப இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get minus a is equal to 2. so that your a answer is nothing but minus 2. so அவ்வளவுதான் இந்த question number 14 over. Right. Then 15th question என்ன? let I be any interval disjoint from minus 1,1. minus 1,1ல இருக்க ஏதோ இன்டர்வல் டிஸ்ஜாயிண்டா இருக்கு, ரெண்டு இன்டர்வலா இருக்குன்னு வைங்க. then prove that the following function f is given by f of x equal to x plus 1 by x is strictly increasing on I. so இந்த இன்டர்வல் வந்து என்னவா இருக்கு? இன்டர்வல் iல strictly increasing இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே. so iங்கிறது என்னது? minus 1,1 ஸ்ப்ளிட் பண்ற ரெண்டு இன்டர்வல், அவ்வளவுதான். ஓகே. சரி, இப்போ given என்ன? f of x equal to x plus 1 by x. so this is given. so differentiating both side with respect to x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiate பண்ணா f dash of x equal to என்ன வரும்? x differentiate பண்ணீங்கன்னா 1 minus 1 by x ஓட differentiation minus 1 by x square. அதுதான் இங்க நான் minus 1 by x square எழுதிருக்கேன். so இதை cross multiply பண்ணா என்ன ஆகும்? x square minus 1 divided by x square வரும். அப்ப a square minus b square ஃபார்ம்ல இருக்கு. அதை நான் என்ன பண்ணலாம்? a minus b into a plus b ஃபார்ம்ல எழுதிக்கலாம் divided by x square. this is your f dash of x right now. then இதை equating to 0 பண்ணி நம்ம அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? minus 1,1 இன்டர்வல்ல எங்க ஸ்ப்ளிட் அப் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். so அப்ப equating this to 0 so that x minus 1 into x plus 1 divided by x square is equal to 0. so அப்ப x minus 1 into x plus 1 equal to 0. இது இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா சரி 0 into x square 0 ஆயிரும். so that x minus 1 into x plus 1 equal to 0. அப்ப இது ரெண்டு சால்வ் பண்ணீங்கன்னா x minus 1 equal to 0 போட்டீங்கன்னா x equal to will get 1. x plus 1 equal to 0 போட்டீங்கன்னா x equal to minus 1. அப்ப நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் என்ன? minus 1,1. அப்ப the point minus 1,1 இதுதான் அவங்களுமே क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. minus 1,1 இன்டர்வல்ல divides the interval real number minus infinity to infinity into 3 disjoint interval. கரெக்ட்டா? ஏன்னா minus 1,1ன்றது இப்போ minus infinity இங்க இருக்கும், plus infinity இங்க இருக்கும் ரியல் நம்பர். இதுல minus 1 ன்னு ஒரு பாயிண்ட் and plus 1 ன்னு ஒரு பாயிண்ட். அப்ப minus 1, plus 1 minus 1 minus infinity ல இருந்து minus 1 ஒரு பார்ட்,
-1 to 1 செகண்ட் பார்ட் அண்ட் 1 to இன்ஃபினிட்டிங்கிறது தேர்ட் பார்ட். அப்போ 3 பார்ட்டாக இந்த இன்டர்வலை நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. மூணுமே டிஸ்ஜாயிண்ட் இன்டர்வல்ஸ் தான். ஓகே, ஸோ -∞, -1, -1, அண்ட் 1, இன்ஃபினிட்டின்னு 3 இன்டர்வல். அப்போ இந்த 3 இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷனோட f டேஷோட பிஹேவியர் என்னன்னு பார்க்கணும். இன் விச் ஒன்லி -∞, -1 அண்ட் 1, இன்ஃபினிட்டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் -1, +1. ஸோ -1, +1க்கு எதெல்லாம் டிஸ்ஜாயிண்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் இன்டர்செக்ஷன் எதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கேயும் ஓப்பன் ஆஃப் -1, இங்கேயும் ஓப்பன் ஆஃப் -1 தான். அப்போ எம்டி. இதுக்கும் டிஸ்ஜாயிண்ட் இன்டர்வல் பாருங்கள், 1 to 1, இங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட் தான், இங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட் தான், டிஸ்ஜாயிண்ட் வந்து எம்டி தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்ஜாயிண்ட். அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கின்றது இதுதான். -1, 1க்கு இன்டர்வலுக்கு டிஸ்ஜாயிண்டாக இருக்க இன்டர்வலில் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோங்கிறது தான் அங்கே மீனிங். எது? ஸோ -∞, -1, +∞, 1 மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறது ஐடியா. ஓகே, ஸோ அப்போ இன் -∞, -1 இங்கே வந்து f' வந்து பாசிட்டிவ். எப்படி? அதுதான் நான் இங்கே கீழே சொல்லியிருக்கேன். ஸோ வாட் இஸ் யுவர் f'? ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணது x - 1 × x + 1 / x². அப்போ இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு பாயிண்ட். அப்போ -2 பிலாங்ஸ் டு -∞, -1. அப்போ இங்கே -2 போட்டால் என்ன ஆகும்? -2, -1 into -2 + 1 / -2². -2 ஸ்கொயர் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். இது வந்து -3, இது -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ மொத்தமாக பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அதுதான் நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், f' greater than 0. அப்போ f(x) is strictly increasing on -∞, -1. அடுத்த இன்டர்வல் என்ன? 1, infinity. In 1, infinity, f' is also greater than 0. எப்படி பாருங்க, இந்த இன்டர்வல் அகைன் f' வந்து நமக்கு என்ன? x - 1 × x + 1 / x². இந்த இன்டர்வல்ல 2ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க. அப்போ 2 பிலாங்ஸ் டு -∞, 1, இன்டர்வல்ல 2 இருக்கும். ரைட். ஸோ டெஃபினட்டா 1, இன்ஃபினிட்டிக்குள்ள 2 இருக்கும். ஸோ அப்போ இந்த 2வை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 2 - 1 into 2 + 1 / 2². ஸோ அப்போ 2 - 1 you will get 1 + 1. ஸோ 2 + 1 3, இதுவும் பாசிட்டிவ். 2² 4, இதுவும் பாசிட்டிவ். அப்போ இந்த மொத்த குவான்டிட்டியும் நமக்கு பாசிட்டிவ். ஸோ அப்போ f(x) என்ன ஆகுது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் again same 1, இன்ஃபினிட்டிங்கிற இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காகவும் இருக்குது. அப்போ f is strictly increasing on ரெண்டு இன்டர்வல்லையும், அதாவது f is strictly increasing on union of -1, infinity and 1, infinity. இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் f is strictly increasing. அதுதான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்மளோட இன்டர்வல் i. ஸோ எந்த இன்டர்வல் iல strictly increasingகாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. this is your i. so the function f is strictly increasing on the above mentioned i அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் strictly increasing on அந்த இன்டர்வலை இன்னொரு முறை எழுதிக்கோங்க, -∞, -1 union 1, infinity. so that is your answer for this question, right? so that's all for this question and that's all for this video also. இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட், அப்கமிங் வீடியோவில் நம்ம இதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 or 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை அப்கமிங் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.